வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. கடலுக்கு அடியில் உள்ள முக்கிய கேபிள்களை சுற்றி ரஷ்ய ராணுவ நடவடிக்கை அதிகரித்திருப்பதை அமெரிக்கா கண்டறிந்துள்ளது. மேலும் உலகின் முக்கியமான தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பை முடக்கும் நோக்கில் ரஷ்யா இப்போது சாத்தியமான நாசவேலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிக வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா நம்புகிறது என்று 2 அமெரிக்க அதிகாரிகள் CNN-இடம் தெரிவித்தனர். கடலடி நாசவேலிகளுக்காக ஒரு பிரத்யேக இராணுவ பிரிவை கட்டியெழுப்புவதற்கு ரஷ்யா அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. இது ஒரு வல்லமைமிக்க மேற்பரப்பு கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடற்படை ஆளற்ற கப்பல்களை வைத்திருக்கிறது என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான பொது பணியாளர்களின் தலைமை இயக்குநரகம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பிரிவு அதன் ரஷ்ய சுருக்கமான GUGI என்ற எழுத்துக்களின் மூலம் அறியப்படுகிறது. உலகளவில் ரஷ்ய கடற்படையின் செயல்பாடுகள் அதிகரித்திருப்பது குறித்தும் அமெரிக்கா மற்றும் கடலுக்கடியில் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்பை சேதப்படுத்துவதற்கான ரஷ்யாவின் முடிவு கணக்கீடுகள் மாறி வருவது குறித்தும் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முக்கியமாக GUGI மூலம் கடலுக்கடியில் நாசவேலை செய்வதற்கான கடற்படை திறன்களை ரஷ்யா தொடர்ந்து வளர்த்து வருகிறது. முக்கியமான கடல் உள்கட்டமைப்பு மற்றும் கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்களுக்கு அருகில் ரோந்து செல்லும் ரஷ்ய கப்பல்களை அமெரிக்கா தொடர்ந்து கண்காணிக்கிறது என்று அந்த அதிகாரி கூறினார். ரகசியமாக இயங்கும் அந்த ரஷ்ய பிரிவின் கடலுக்கடி செயற்பாடுகள் பற்றிய அமெரிக்காவின் கவலை இதற்கு முன்னர் தெரிவிக்கப்படவில்லை. உலகெங்கிலும் உள்ள இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு போக்குவரத்தின் முக்கியமான முதுகெலும்பாக கடலுக்கடியில் கேபிள்கள் அமைகின்றன. பெரும்பாலான தகவல் தொடர்புகள் மற்றும் இணைய போக்குவரத்து ஆகியவை கடல் அடிவாரத்தில் நிறுவப்பட்ட அதிவேக ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களின் பெரிய அளவிலான நெட்வொர்க்கில் பயணிக்கின்றன. அவற்றின் மீதான ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் தனியார், அரசு மற்றும் இராணுவ தகவல் தொடர்புகளை இத்தகைய கேபிள்கள் மற்றும் நிதி சந்தைகள் மற்றும் எரிசக்தி வழங்குநர்கள் உட்பட அத்தகைய தகவல் தொடர்புகளை நம்பியிருக்கும் தொழில்களை கணிசமாக சீர்குலைக்கும். கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் அதிக அளவு மின்சாரத்தை எடுத்து செல்கின்றன. அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய கடலுக்கடியில் கேபிள்கள் மூலம் ரஷ்ய கடற்படை நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணிக்கின்றனர். ஏப்ரல் 2023 நேட்டோ ரோந்து கப்பலில் இருந்த தளபதிகள் பால்டிக் கடலில் சமீபகால ஆண்டுகளில் கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்கள் அருகே இத்தகைய மர்ம நடமாட்டங்கள் அதிகரித்ததை கண்டதாக கூறினார்கள். வடக்கு ஐரோப்பாவை சுற்றியுள்ள கடல்கள் அத்தகைய ரஷ்ய இராணுவ நடமாட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளின் மையமாக உள்ளன. கடந்த ஆண்டு ஸ்வீடன், டென்மார்க், நோர்வே மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளின் பொது ஒலிபரப்பாளர்களின் கூட்டு விசாரணையில் ரஷ்யாவின் கடல் எல்லைக்கு அருகே உள்ள வடக்கு ஐரோப்பிய கடற்பகுதியில் கடலுக்கு அடியில் கேபிள்களை நாசப்படுத்துவதற்காக உலக கப்பல்களின் நடமாட்டங்கள் இருப்பதான சந்தேகத்தை எழுப்பியது. தரவு பகுப்பாய்வு, இடைமறித்த ரேடியோ தகவல் தொடர்புகள் மற்றும் புலனாய்வு ஆதாரங்களை பயன்படுத்தி ஒலிபரப்பாளர்கள் பல ஆண்டுகளாக இப்பகுதியில் இயங்கும் 50 கப்பல்களை கண்காணித்தனர். நீருக்கடியில் கண்காணிப்பை பயன்படுத்தி சாத்தியமான தாக்குதலுக்கான தளங்களை வரைபடமாக்கினார்கள். மார்ச் மாதம் நடந்த மற்றொரு புலனாய்வில் தாய்வான் மற்றும் அமெரிக்க படைகள் தாய்வானை சுற்றியுள்ள கடல் பகுதியில் சீன கடற்படையின் இதே போன்ற செயல்பாட்டை கண்டன. இந்த நடவடிக்கை பெய்ஜிங்கின் இலக்கு துன்புறுத்தல் போல் தருகிறது அல்லது தாய்வான் முழுவதையும் வெளி உலகத்திலிருந்து துண்டிப்பதற்கான பயிற்சியாக இருக்கலாம் என்று அந்த புலனாய்வு அறிக்கை கூறுவதாக பிப்ரவரி 2024 வெளியுறவு கொள்கை இதழில் எலிசபெத் ஃபெரா எழுதினார். உக்ரைனுக்கு எதிரான அதன் தற்போதைய போரினால் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் நடவடிக்கை சீர்குலைக்கப்படவில்லை. ரஷ்ய தலைமை GUGIக்கு பெரும் முக்கியத்துவத்தை அளிக்கிறது என்று ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். உக்ரைனில் மிகவும் செலவு அதிகமான ஒரு போரை நடத்தும் போது கூட GUGI யூனிட்டுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தொடர்ந்தும் தாராளமாக நிதி அளித்தார். உக்ரைனுக்கு வெளியே ரஷ்ய ஆக்கிரமிப்பில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு என கடலுக்கு அடியில் உள்கட்டமைப்பில் ஏதேனும் நாசவேலையை அமெரிக்கா கருதும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்கள் உட்பட கடலுக்கு அடியில் உள்ள உள்கட்டமைப்பை சேதப்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும்
குறிப்பாக பதட்டங்கள் அதிகரிக்கும் காலங்களில் தவறான புரிதல்களை ஏற்படுத்தும். இது திட்டமிடப்படாத பதட்ட அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். நமது அல்லது நமது நட்பு நாடுகளின் முக்கியமான கடலுக்கடியில் உள்கட்டமைப்பு சேதம் ஏற்படுவது குறித்து அமெரிக்கா குறிப்பாக அக்கறை வைத்திருக்கிறது என்றும் அந்த அமெரிக்க அதிகாரி கூறினார்.